ஹாய். என்ன டெய்லி ரெகுலராக பல் விளக்குறோம், ஆனாலும் வாய் வீசுது உங்களுக்கு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த டவுட்டு வாய்னால இல்லைங்க, வயிறுனால. வயிறு என்ன பண்ணுது தெரியுமா? நீங்கள் அதிகமாக சாப்பிட்ற சாப்பாடை உள்ளுக்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. நீங்கள் ஒழுங்காக மோஷன் போகலான்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அப்படி கிடையாது. 2 நாளோட சாப்பாடு உள்ளுக்க இருக்கும். அந்த உள்ளுக்க இருக்க சாப்பாடு புளிச்சு போயிடுது. புளிச்சு போனால் என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே கெட்டு போய் அங்கே இருந்தால் ஸ்மெல்லு உள்ளேருந்து வெளியே ட்ராவல் பண்ணி வந்து வெளியே பேட் ஸ்மெல்லாக வருது. அது பேட் பிரெத்து கிடையாது, உள்ளேருந்து வர்ற ஏர். அந்த அந்த வாடை தான் வெளியே நீங்கள் உங்களோட பேட் பிரெத்தாக வருது. அதுதான் காரணம். அப்போ உள்ளே இருக்கிறத சரி பண்ணால் தானே வெளியே வாடை வராமல் இருக்கும். செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணாமல் நீங்கள் டாய்லெட்டே க்ளீன் பண்ணிட்டு இருந்தால் வாடை போகுமா? அதுக்கு தான் என்ன போடணும்னு நான் சொல்கிறேன். இப்போது உங்கள் செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணணும்னா கொஞ்சம் விளக்கெண்ணெய் சாப்பிடணும். ரெகுலராக இந்த ஸ்மெல் போகிற வரையும் விளக்கெண்ணெய் சாப்பிட்டு அந்த புளிச்ச ஸ்மெல் வராமல் இருக்கணும்னா விளக்கெண்ணெய் சாப்பிட்டு லூஸ் மோஷன் நல்லா கலந்துட்டு ஓடும். அந்த கலந்துட்டு ஓட விட்டுட்டு நல்ல கல போய் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஃபஸ்ட்டு வைத்த நல்லா ஃப்ரெஷ் வாட்டரில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அளவான சாப்பாடு சாப்பிடணும். பசிக்கு மீறி சாப்பிடாமல் இருந்தாலே போதும். 5 வேளையாக பிரித்து சாப்பிடுங்க. அதிகமாக சாப்பிடாதீங்க, கழுத்து வரை சாப்பிடாதீங்க. சரியாக போயிடும். பேட் பிரெத் இதோட முடிஞ்சு. That's all.